சார் சேவிங்ஸும் வெல்த்தும் ஒன்று தானே, இல்லை அதுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? குட் கொஸ்டின். எல்லாருமே நம்மளோட சேவிங்ஸை வந்து வெல்த்துன்னு தான் சொல்கிறோம். பட் அது கமிட்மெண்ட்டுக்காக நம்ம வச்சுருக்க சேவிங்ஸு. ஓகே. பட் எல்லாரும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனை பார்க்குறீங்க, அவருக்கு டே டு டே ரொட்டீனில் எந்த டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. பட் இருக்கா இல்லைன்றதில் அதை தாண்டினவங்க தான். ஸோ இப்போ அவங்களோட ப்ரொஃபைல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போது இன்னொரு 2 இயர்ஸுக்கு நமக்கு இன்கம் இல்லைல்ல, என்ன பண்ணுறது? ஸோ அவங்க பிஸ்னஸ் என்னாகும்? பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போது இன்னொருத்தர் வந்து ஜாபுக்கு போகிறாரு. ஸோ அவங்களோட சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜாப் சேஞ்சஸ் நடக்குது, சம் இல்னஸ் இருக்குது, அவங்களால ஏர்ன் பண்ண முடியல. அப்போ அந்த சேவிங்ஸ் ஸ்டாப் ஆகும்போது அவங்க கமிட்மெண்ட்டுக்கே கஷ்டப்படுவாங்க. அவங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியாட்டினாலும் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கு தான். என்கிட்ட வெல்த் இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ட் எப்பயுமே வச்சுக்கக்கூடாது. ஓகே. இது வெரி கிளியராக எப்படி சொல்கிறோன்னா, ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இந்த வெல்த் அப்படின்றதே உங்களோட கமிட்மெண்ட்ஸை தாண்டணும். உங்களோட கமிட்மெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து சேலரிடு எனக்கு வந்து சடனாக ஒரு பிரேக் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ அந்த எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்கள் வச்சுருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். திருப்பி உங்களோட ப்ரொஃபைல் ஸ்டார்ட் ஆகி உங்களோட கமிட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அந்த கமிட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணினதை தாண்டிலும் உங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட வெல்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எல்லாருமே வந்து வச்சுருக்க சேவிங்ஸை வந்து வெல்த் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். பட் வெல்த்தியஸ்ட்டு ஐ எம் ஹேவிங் அன் வெல்த்தியஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. பட் என்னாகும், ஒரு எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு 1 crore பிளான் பண்ணுறீங்க உங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கு. அது சடனாக வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வரல. ஸோ ஒரு மெரிட்டில் சீட்டு கிடைக்கிது, அந்த எக்ஸ்பென்சஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. அப்போது அது அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு வெல்த். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அங்கே வீடு கட்டலான்னு பார்க்குறீங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து ஆஃப்டர் மேரேஜ் சம் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ஹவுஸ் இருக்குது. அப்போ அங்கே என்னாகும், ஒரு வெல்த் ஆட் ஆகும். உங்களோட ரெகுலர் தேவையை தாண்டினது எல்லாமே வெல்த். ஸோ அப்போ அதனால் வந்து இந்த சேவிங்ஸுக்கும் வெல்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ கமிட்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறதுக்கும் லாங் டேர்மில் நம்மளோட கமிட்மெண்ட் தாண்டினது மட்டும் வந்து அடிஷ்னலாக இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட வெல்த்தியஸ்ட் போர்ட்ஃபோலியோ.